ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்பிஐ பிஓ ப்ரிலிம்ஸ். நான் இப்போ தான் எழுதிட்டு வந்தேன். 3 தேர்டு ஷிஃப்ட்டு 1 மணிக்கு ஸ்லாட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, வீடியோ வந்து 1.5 or 2 வச்சு கேளுங்க. ஏன்னா வந்து எக்ஸ்ப்ளனேஷன் ஸ்லோவாக இருக்கும். ஓகேங்களா? அதிக நேரம் வீடியோ இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து குறைச்சிக்கிறதுக்காக 1.5 இல்லை 2 வச்சு கேட்குறது நல்லது. ஓகேங்களா? ஸோ இந்த எஸ்பிஐ பிஓ பொறுத்தளவுக்கு என்ன பண்ணுறது, என்ன சொல்கிறதுனே எனக்கு தெரியலையே. அவன்தாண்டா பெரிய வேலை ஒன்று பார்த்து விட்டான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ டிஃபிகல்ட்டாக தான் எதிர்பார்த்தேன். ஸோ போகும்போதே வந்து சரி ஓகே 600 வேக்கன்சி தான், 2000 வேக்கன்சி கொடுத்தாலே போட்டு புரட்டி எடுப்பானுங்க. 600 அப்படிங்கும்போது நான் எதிர்பார்த்துருக்கணும். ஓகே, மனசு அப்போவே சொல்லுச்சு ஓகே ரெடியாக இருந்துக்க எதுக்கும் அப்படின்னு. ஸோ அன்எக்ஸ்பெக்டடாக போய் உட்காந்து என்ன சொல்கிறது, ஸ்வீட்டை வாயில் வச்சு வெடி அடியில் வச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஸோ நான் எல்லா எக்ஸாம்லேயுமே வந்து ஸோ பக்கத்தில் உட்காந்துட்ருப்பாங்க. சரி உட்காந்துட்ருக்கோம் அப்படின்னா லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் உட்காந்துட்ருப்பாங்க இல்லையா. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் நான் அவங்க 2 பேர்த்துக்கிட்டையும் கேட்பேன். ஏன்னா வந்து நம்ம வந்து எழுதுறதை வச்சு நம்ம வந்து சொல்லிட முடியாது இல்லையா, எக்ஸாம் டிஃபிகல்ட்டாக இருக்கான். சரி 2 பேர் கேட்பேன். அப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்க கேட்பேன். அப்புறம் நிறைய ரிவ்யூஸும் பார்ப்பேன். ஸோ அப்படி நான் கேட்கலாம் அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டு இருக்கேன். எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் கேட்கலாம் அப்படின்ட்டு தான் நான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் கார்னரில் உட்காந்துட்டு இருந்தேன். பக்கத்தில் ஒரு பொண்ணு எழுதிட்டு இருந்தது. அந்த பொண்ணு ஓகே அது நல்லா பயங்கர ஸ்பீடாக போட்டுக்கிட்டு இருந்தது. எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் தலையில் கை வச்சு உட்காந்துருச்சு. ஸோ எனக்கு என்னடா என்ன கேட்டுக்கிட்டு ஏதாவது திட்டிருச்சுன்னா என்ன பண்ணுறது. ஏன்னா வந்து ரொம்ப அப்செட்டு. எனக்கு எல்லாருக்குமே அப்செட்டு தான். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நான் எழுதினேன் ப்ரிலிம்ஸ்லேயே வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுதான் வந்து ரொம்ப ரணக்கொடூரமாக அந்த லெவலுக்கு இருந்துச்சு. சரி ஓகே, இது எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறது வந்து அப்படியே வந்து ஒரு ரேண்டமாக ஒரு வீடியோவாக வந்து பார்த்துருவோம். ஸோ பேட்டர்ன் வேறு புதுசாக சேஞ்ச் பண்ணியிருக்காங்க இல்லையா, 40 30 30ன்னு. ஸோ இங்கிலீஷில். ஸோ இது எதுக்காக இருக்கும் அப்படின்னா, ஏன்னா வேக்கன்சி கம்மியாக இருக்கிறதுனால அவங்க வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே ஃபில்டர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கலாம். ஏன்னா வந்து அதனால தான் வந்து மெயின்ஸில் வந்து இங்கே 40 கொடுத்து அங்கே 20 வச்சுருக்காங்க. நீ உள்ளே வந்தாலும் சரி, நீ இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காகி உள்ளே வந்தேன் அப்படின்னா நான் மெயின்ஸில் உனக்கு குவான்ஸ்லேயே ரீசனிங்லேயே கழட்டி விட்டுருவேன் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் கூட இருக்கலாம். ஏன்னா வந்து 600க்கு 1:20 எடுத்தாலே 12,000 பேர் தான் எடுக்க முடியும். அப்ளை பண்ணது 5 லட்சம் பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ பண்ணி தான் ஆகணும். அவங்க மேலே ஒரு தப்பும் கிடையாது. நான் யார் மேலே தப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் கடைசியில் சொல்கிறேன். ஓகே. ஸோ இங்கிலீஷில் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கிலீஷில் வந்து ஆஹாஹா மங்களகரமாக கண்ணுக்கு படுறதெல்லாமே வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன போட்டேன் அப்படின்னா, ஒரு நிமிஷம் ஹைலைட்டரை மட்டும் இது பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து போட்டது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேர்ட் ஸ்வாப் தான் வந்து நான் போட்டேன். ஏன்னா வந்து தொடர்றது பூராமே வந்து ஆன்சராக வருது. ஸோ அதுக்கப்புறம் வேர்டு அரேஞ்ச்மெண்ட், ஓகேங்களா, அப்புறம் டபுள் ஃபில்லர்ஸ், அதுக்கப்புறம் பேரா ஜம்பிள். ஓகே, நான் பேரா ஜம்பிளோட ஆன்சர் வந்து கடைசியில் சொல்கிறேன். எனக்கே ஒரு சின்ன டவுட் இருக்குது, அது நான் என்னென்னு சொல்கிறேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா பேராகிராஃப் ஃபில்லர்ஸ் வந்து நான் விட்டுட்டேன். அது வந்து பார்த்துட்டிங்கன்னா லென்த்தியாக இருந்துச்சு, நான் அது தொடவே இல்லை. ஓகேங்களா, இது நான் வந்து ரவுண்டு பண்ணுறது எல்லாமே வந்து ஈஸின்னு வச்சுக்கோங்களேன். எது ஈஸி அப்படின்னா பேரா ஜம்பிள் ஈஸி தான், டபுள் ஃபில்லர்ஸும் ஈஸி தான், வேர்டு அரேஞ்ச்மெண்ட்டும் ஈஸி தான், வேர்ட் ஸ்வாப்பும் ஈஸி தான். ஓகேங்களா, கண்டிப்பாக 20 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஓகேங்களா. ஸோ ஆர்சியில் வந்து நீங்கள் வந்து முழுசாக படித்து போட முடியல, டைம் இல்லை அப்படின்னாலும் 3 வந்து சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து அதில் ஒரு 3 மார்க்கு ப்ளஸ் வந்து எரர் ஒன்று 2 போட்டிருந்தீங்க அப்படின்னா ஓகே நல்ல மார்க் தான். ஓகேங்களா. ஸோ எரர் டிடெக்ஷன் அப்படிங்கிறது வந்து பேராகிராஃபாக கொடுத்துருந்தாங்க, 4 பேராகிராஃப் தனித்தனி ஆப்ஷனில். ஸோ அதிலிருந்து நம்ம வந்து எது இன்கரெக்ட் அப்படின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து ஆஹா இந்த தடவை தாண்டா பிஓ ப்ரிலிம்ஸ்லேயே வந்து நம்ம வந்து ஒரு ஸ்டார்ட் பண்ணதே வந்து ஒரு மங்களகரமாக இருந்திருக்கு அப்படின்னு குவான்ட் செக்ஷனுக்குள்ளே போனால் இந்த வடிவேல் ஒரு படத்தில் சொன்ன மாதிரி தான் எல்லாம் வந்து முறுக்கு கம்பி, ஒன்று காதலேருது, ஒன்று கழுத்துலேருது, ஒன்று கடவாயிலேருது. ஸோ எல்லாத்தையும் பிடுங்கி போட்டுட்டு ரீசனிங் பக்கம் போனால் அது வந்து என்ன சொல்கிறது, அங்கே தான் வச்சுருக்கான் மெயின் ட்விஸ்ட்டை. ஓகே, இப்போ குவான்ஸுக்கு வாங்க.
ஓகே, குவான்ஸில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து மாடரேட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நிறைய பேர் ரொம்ப டிஃபிகல்ட் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் நான் சொல்கிறேன், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து நான் சொல்லும்போது அது வந்து ஃபேராக இருக்காது. ஓகேங்களா? ஸோ நான் வந்து கட் ஆஃப் ப்ரிடிக்ட் பண்ணுற ஒரு மைண்ட் செட்லேயும் இல்லை. எப்படி இருக்கும் எக்ஸாம் வந்து எப்படி சொல்கிறது, என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் இப்படி இருந்துச்சு, இதே மாதிரி தான் இருக்கும், இந்த லெவலில் தான் இருக்கிறது கரெக்டாக அப்படின்னு சொல்ல விரும்பலை. எக்ஸாம் என்ன இருந்துச்சோ அதை தான் நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகே, ஸோ டிஐயில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு 12 மார்க் கேட்டிருந்தாங்க. ஸோ பார் கிராஃபும் டேபிளும் அது என்ன அப்படின்னா மேல் ஃபீமேல் வச்சு கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? அது ஈஸியாக தான் இருந்துச்சு, அது போட்டுடலாம். ஸோ பை சார்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் வச்சு போட்டிருந்தாங்க, அதுவும் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே ஈஸி தான். ஓகே, நீங்கள் வந்து ஈக்குவேஷன் வச்சு டெரைவ் பண்ணிடலாம். என்ன பெரிய பிரச்சனை அப்படின்னா கொஸ்டினில் தான் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 லைன் கொடுத்து வச்சுருக்கான். ஸோ இங்கிலீஷில் கொடுக்க வேண்டியது எல்லாமே வந்து இதில் கொடுத்து வச்சுருக்கானுங்க குவான்ஸில். அது படித்து முடிக்கிறக்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அப்ளிகேஷன் சம்மில் கூட அவ்வளோ பெரிய கொஸ்டின் கொடுக்க மாட்டாங்க போல இருக்குது. இது என்னடான்னா இவ்வளோ பெருசாக கொடுத்து வச்சுருக்காங்க. ஸோ அது எப்படியா போட்டுடலாம், கண்டிப்பாக போட்டுடலாம், ஈஸியாக தான் இருந்துச்சு. ஆனால் என்ன டைம் தான் பத்தாது. ஓகேங்களா? ராங் நம்பர் வந்து கேட்டிருந்தாங்க. ராங் நம்பர் வந்து ஓகே டீசெண்டாக ஒரு 3 எல்லாம் போடலாம், ஏன்னா 2 எல்லாம் உட்கார வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ டீசெண்டாக போடலாம். அடுத்தது கேஸ்லெட் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஓகேங்களா? இது ஈஸியாக இருந்துச்சு. ஓகே, ஈஸியாக இருந்துச்சு. அப்ளிகேஷன் சம்ஸுமே வந்து ஒரு 2-3 ஈஸியாக போட்டுடலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து இவ்வளோ அனத்தை மார்க் பண்ணியிருக்கேன், ரவுண்டு பண்ணியிருக்கேன் ஈஸின்னு சொல்லி. குவான்ஸில் வந்து ஒன்றே தான் ரவுண்டு பண்ணியிருக்கேன். கேஸில் டிஐ வந்து நிறைய பேர் அட்டன் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த எக்ஸாமில் வந்து இந்த ஷிஃப்ட்டில் வந்து கேஸில் டிஐ வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதனால தான் 3 மார்க் என்னமோ கொடுத்துருக்காங்களா என்னென்னு தெரில. ஸோ அதனால் வந்து ஓகே, நல்லா ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ அப்ளிகேஷன் சம்ஸ் வந்து 10 கொடுத்துருந்தாங்க. அப்ளிகேஷன் சம்ஸுமே வந்து தேடி கண்டுபிடிச்சி போட்டிங்க அப்படின்னா ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதில் யார் வந்து ரோல் ப்ளே பண்ணுவாங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பரை வந்து யார் கரெக்டாக கொஸ்டின்ஸை சூஸ் பண்ணுறாங்களோ, நீங்கள் கொஸ்டினை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடணும். அதை தாண்டி வந்து குறைஞ்ச டைமில் ஆன்சர் வர்ற ஆளுகள் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, அது எக்ஸ்ட்ராடினரின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கொஸ்டினை சூஸ் பண்ணி அதில் உழப்பி ஆன்சர் வரல அப்படின்னா சோலி முடிச்சு அந்த மாதிரி தான். ஓகே, சரி, அடுத்த ட்விஸ்ட்டே இங்கே தான் இருக்குது. கற்றுக்கிட்ட மொத்த வித்தியும் எஸ்பிஐ வந்து இங்கே தான் வச்சுருக்கான் ரீசனிங்கில். ஓகே, 5 பசில். ஏன்டா 30 மார்க்கில் 5 பசிலாடா வைப்பீங்க? இறக்கவில்லையா அவங்களுக்கு? காலில் விழுந்து கெஞ்சினேன்னு, எனக்கு பசில், எனக்கு ரீசனிங்கே வராது, பசில் வந்து 5 வச்சுருக்கீங்க. நான் வந்து 30 கொஸ்டின் இல்லையா, நான் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு ஒரு பிளட் ரிலேஷனே போடல. பிளட் ரிலேஷன் எவ்வளோ ட்ரிக்கியாக வச்சுருப்பாங்க. நம்ம வந்து நீ வந்து வச்சுருப்பேன், நான் வந்து உன்னோட புத்திசாலி அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன்டா அப்படின்னு சொல்லி ஸ்கிப் பண்ணிவிட்டு போய் திரும்பி பார்த்தா 30 வந்து 3 டைம் சுற்றிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்லேருந்து வந்தது. என்னடா திரும்ப வந்துட்டு இருக்கேன்னு பார்த்தா பூரா பசிலாகவே இருக்குது. சிலாசிசம் காணோம், இன்இக்வாலிட்டி காணோம், டைரக்ஷனை காணோம், எதையுமே காணோம். பார்த்தீங்கன்னா 5 மட்டும் தான் மிஸ்லேனியஸ் தந்திருக்காங்க. அதில் வந்து பிளட் ரிலேஷன். சரி, என்ன பண்ணுறது, பிளட் ரிலேஷனாவது போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளட் ரிலேஷனை போட்டேன். ஈஸியாக தான் இருந்துச்சு பிளட் ரிலேஷனு. ஸோ அப்போ இதில் ஒரு குத்து பேரிங் அந்த வேர்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு, அது ஒன்று. அப்புறம் ஆட் ஒன் அவுட்டு ஏபிசிடியில் 5 வந்து ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த பசிலில் வந்து 5 இருந்துச்சு இல்லையா. ஸோ நான் வந்து என்ன யோசிச்சுட்டு போனேன் அப்படின்னா ஒரு 15 மிஸ்லேனியஸ் கேட்பாங்க, 15 போட்டுட்டு ஒரு பசிலை போட்டோம் அப்படின்னா 20 சேஃபாக வந்து அலங்காமல் மெயின்ஸுக்கு படித்து யாருக்கும் இல்லாமல் சத்தம் என்ன சொல்கிறது, அலங்காமல் படிச்சுக்கிடுச்சு எப்படியாவது ஏதாவது ஒன்று பண்ணி கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் வச்சா பார்த்தேன் ஆப்பு. ஸோ அதில் தான் அங்கே அவன் நிற்கிறான். பசிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பசில் ஈஸியாக தாங்க இருந்துச்சு. ஆனால் நான் வந்து சூஸ் பண்ணனே அதில் தான் தப்பு பண்ணிட்டேன். ஒருல வந்து ஆன்சரே வரல, இன்னொன்று வந்து ஆன்சர் வந்துச்சு. எதில் வந்துச்சுன்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா அது சிக்கிம், பீகார், கோவா. சரி, என்ன பசில் டைப்புனே தெரியல, அதனால் நான் அப்படி எழுதியிருக்கேன். ஸோ அதில் தான் வந்து எனக்கு ஆன்சர் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து சர்க்குலர்லேயும் வந்துருச்சு. சர்க்குலரில் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த 7 பாக்ஸ் போட்டேன். 7 பாக்ஸில் ஆன்சர் வரல, போச்சு, டைம் போச்சு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து அந்த சிக்கிம் கோவா அந்த இது போட்டேன், அதில் ஆன்சர் வந்துச்சு, போட்டேன். ஸோ கடைசி டைமில் வந்து இது போட்டுட்டு ஆன்சர் வந்துருச்சு. 3 கொஸ்டின் போட்டேன், 2 கொஸ்டின் விட்டுட்டேன். போச்சா அவ்வளோதான். ஸோ என்ன பண்ணுறது. ஸோ அதனால் வந்து ரீசனிங்கும் வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதை வந்து டிரைவ் பண்ணணும் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து ஈஸி, குவான்ஸ் வந்து மாடரேட், ரீசனிங் வந்து
டிஃபிகல்ட். ஸோ இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில், ஓகேங்களா? ஏன்னா உங்களுக்கு வந்து சில பேருக்கு ரீசனிங் வந்து ஈஸியாக இருக்கும், அது வந்து மாடரேட்டாக நீங்கள் கொடுக்கலாம், குவான்ஸ் வந்து டிஃபிகல்ட்டாக கொடுக்கலாம். என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் வந்து ரியல் எக்ஸாம். நான் ஃபீல் பண்ணது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இதுதான், ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து என்ன சொல்கிறது, எனக்கு மனசில் சில விஷயங்கள் வந்து இருக்குது, அதை சொல்லிக்கிட்டு நான் வந்து என்னோடய அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறது நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இப்போ நிறையா பேர் வந்து கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லுவாங்க. ஸோ அவங்கள வந்து தயவு செஞ்சு நீங்கள் பார்க்காதீங்க, சரிங்களா? இந்த எக்ஸாம் மட்டும் இல்லை, எந்த எக்ஸாம். ஏன்னா அவங்களாம் வந்து இப்போ எக்ஸாமும் எழுதுறதில்ல, ஓகேங்களா? 4 பேர்த்துக்கிட்ட வந்து ரிவ்யூஸ் கேட்டுக்கிட்டு அதை வச்சு ஓகே நம்மளும் கொடுக்கணும், நம்மளும் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போடுறாங்க. ஸோ நார்த் இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கௌஷிக் மொஹந்தின்னு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் யஷ்ராஜ் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார், அப்புறம் அங்குஷ் லம்பா, இன்னும் நிறைய பேர். அவங்க போய் எக்ஸாம் எழுதுவாங்க, எக்ஸாம் எழுதி அதோட ஸ்கோர் கார்டை வந்து நமக்கு வந்து ஷேர் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்களா இந்த அளவுக்கு எக்ஸாம் இருந்தது, ஈஸியாக இருந்துச்சு, டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே வந்து யாருமே பண்ணுறதில்ல. எனக்கு தெரிஞ்சு ஒரே சேனல் வந்து கரெக்டாக தமிழில் ப்ரிடிக்ட் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், ஓகேங்களா? ஸோ அவர் தான் போய் எக்ஸாம் எழுதுவார். எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு அவர் எப்படி இருந்துச்சு, டிஃபிகல்ட்டாக இருந்துச்சா, ஈஸியாக இருந்துச்சா, என்ன பண்ணணும், கட் ஆஃப் இவ்வளோ தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவார். அவர் ப்ரெடிக்ட் பண்ண 95% வந்து இது வரைக்கும் எக்ஸாக்டாக கரெக்டாக வந்திருக்கு, ஓகேங்களா? இதுக்கப்புறம் எப்படின்னு எனக்கு தெரியல அவர் ப்ரெடிக்ட் பண்ணுறது. ஆனால் இப்போ வரைக்கும் இருந்ததை வச்சு நான் சொல்கிறேன், அவர் பண்ணது வந்து கரெக்டாக இருந்திருக்கு. அதனால வந்து எது வேணால் நடக்கலாம், ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து கம்மியான அட்டெம்ப்ட் கொடுத்துருக்கோம், நம்ம வந்து படிக்கலாமா, ஷிஃப்ட் ஈஸியாக இருந்துச்சு, ஸோ அந்த சேனலில் வந்து கட் ஆஃப் இவ்வளோ ப்ரெடிக்ஷன் பண்ணாங்களே அப்படின்லாம் வந்து நீங்கள் வந்து ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் வேணாம், ஓகேங்களா? அது வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் ப்ரீவியஸ் எக்ஸாமோட கட் ஆஃப் நீங்கள் எடுத்து பார்த்தாலே தெரியும். எஸ்பிஐ இல்லை ஐபிபிஎஸ்பிஓட ப்ரிலிம்ஸுக்கு ப்ரிடிக்ஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த லட்சணத்தை எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இவர் ஒருத்தர் தான், டிஎன் பேங்கர்ஸ் வந்து இவர் ஒருத்தர் தான் 49 என்னமோ சொல்லியிருந்தாரு, ஆனால் கட் ஆஃப் 48 வச்சுருந்தாங்க. நான் கூட அப்போ யோசித்தேன், ஏன்னா ஐபிபிஎஸ்பிஓக்கு 49 அப்படின்னு சொல்கிறாரு, அதெல்லாம் வாய்ப்பு இருக்கா அப்படின்னு. ஆனால் 48 வச்சாங்க. ஸோ ஓகே, அந்த விதத்தில் இந்த மனுஷனை வந்து நம்ம பாராட்டி தான் ஆகணும். ஸோ அதனால் வந்து ரொம்ப பேனிக் ஆக வேண்டாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐபிபிஎஸ்ங்கிற எஸ்பிஐ கண்டக்ட் பண்ணுறாங்களே எக்ஸாம், அதை வந்து நம்ம வந்து குறை சொல்லவே முடியாது. ஏன்னா 600 வேகன்சி தான், அவனுக்கு வேறு வழியே இல்லை, கழிச்சு விட்டு ஆகணும், குத்தி அனுப்பிச்சுடணும் எல்லாரையும். அதனால் வந்து அவன் மைண்ட் செட்டே எப்படின்னா, நீ வந்து ப்ராப்பராக சூஸ் பண்ணி அட்டன் பண்ணுற, நல்லா படிச்சிருக்க, கரெக்டாக போட்டிருக்க, அக்யூரேட்டாக அப்படின்னா நீ உள்ளே வரலாம், இல்லை அப்படின்னா நீ போயிடலாம், ஓகேவா? அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்காங்க. அதை புரிஞ்சுக்குங்க. இதில் இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், நல்லா பண்ணல அப்படின்னா நம்ம லெவலில் என்ன லெவலில் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? ஸோ இன்னுமே வந்து இந்த ப்ரிலிம்ஸ் லெவலில் கொடுக்குற யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட போய் வியூஸ் அவங்களுக்கு கொடுக்குறத விட நீங்கள் வந்து இல்லைன்னா அவங்ககிட்ட ரைஸ் பண்ணுங்கள். நீங்கள் கண்டக்டே சுத்தமாக வந்து என்ன சொல்கிறது, மெயின்ஸ் லெவல் இல்லை. இப்போ நார்த் இந்தியாவோட ப்ரிலிம்ஸோட இது பாருங்கள், நான் அட்டெம்ப்டெல்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நம்மளோட பெட்டராக இருக்காங்க. நான் வந்து கம்பேர் பண்ணி நான் அவங்கள வந்து கஷ்டப்படுத்துறதுக்காக நான் சொல்லலை, ஓகேங்களா? ஸோ ரியாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அப்படி இருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா அவங்க கண்டென்ட் வந்து பயங்கரமாக இருக்குது, ஓகேங்களா? டிஃபிகல்ட் லெவலாக வந்து சம்ஸ் எடுத்துகிட்டு வந்து சால்வ் பண்ணி காட்டுறாங்க. ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஈஸியான சம் சால்வ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு ஆனந்தம், ஒரு என்ன சொல்கிறது, புலங்காகிதம் அடைகிறோம். அது வந்து நிலைக்கவே நிலைக்காது. இப்படி இருந்தால் நம்ம பாஸ் பண்ணவே முடியாதுங்க, கண்டிப்பாக பாஸ் பண்ணவே முடியாது. ப்ரிலிம்ஸ் வேணால், கிளரிக்கல் லெவல் வேணால் பாஸ் ஆகலாமே தவிர பிஓ லெவல், ப்ரிலிம்ஸ் ஆகட்டும், வேறு ஏதாவது மெயின்ஸ் ஆகட்டும், நம்ம வந்து எழுதி முடிச்சுட்டு வந்து நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் ஆகணும், ஓகேங்களா? ஸோ இதுதான் என் மனசில் இருந்தது ரொம்ப நாளாக. ஏன்னா வந்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லலை, ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணணும், ஒருத்தங்க என்ன நிலைமையில் இருக்காங்க அப்படின்னு சொன்னால் தான். யூடியூப் சேனல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் குத்தி விட்டால் தான் வந்து அவங்க இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்து இது பண்ணுவாங்க, ஓகேண்ணா? நம்ம டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறது, அதே அளவு டைம் தான் அங்கே இன்னொருத்தரும் ஸ்பெண்ட் பண்ணுறான், அவன் வந்து பெட்டராக இருக்கான். அப்படிங்கும்போது நமக்கு சொல்லிக் கொடுக்குற ஆட்கள் தான் வந்து இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம், ஓகேங்களா? ஸோ அதுதான் எனக்கு தோணுச்சு. ஸோ இதை நீங்கள் டிஸ்அக்ரி பண்ணலாம், ஓகேங்களா? ஸோ அது வந்து என் மனசில் இருந்து நான் சொல்லணும்னு நினச்சேன், தக்கிட்டேன், ஓகே? ஸோ இப்போ வந்து என்னோடய அட்டெம்ப்ட் என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா 26 இங்கிலீஷில். ஸோ ஓகே, பேராஜம்பிள் மட்டும் நான் சொல்கிறேன். பிடி சி, அடுத்து என்ன போட்டேன், EARAE. ஸோ இது வந்து பேராஜம்பிளோட ஃபார்மெட்டு நான் போட்டது. கடைசியில் மட்டும் EA போட்டேன்னா AE போட்டேனா அப்படிங்கிறது கன்ஃபியூஷனில் இருக்குது. ஸோ இதுக்கோட ஆன்சர் மட்டும் யாராவது தெரிஞ்சால் போடுங்க. 26 அட்டன் பண்ணியிருக்கேன்.
என்னால் அவ்வளோதான் கொடுக்க முடிஞ்சுது. நான் இங்கிலீஷில் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கெல்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா, நானே வந்து அப்படியே தேடி தேடி கண்டுபிடிச்சி 26 கொண்டு வந்திருக்கேன். நான் எனக்கு 20 நிமிஷத்தில் கிளரிக்கல்லையே வந்து 30 மார்க் நான் போட மாட்டேன். இப்போ வந்து பேட்டர்ன் சேஞ்ச் பண்ணி பிஓவில் நான் 20 நிமிஷத்தில் 40 கொஸ்டின் அப்படின்னா எப்படி? ஓகே, ஆனால் வந்து 30 கொஸ்டின் போடுறவங்க இருக்காங்க, டேலண்டடான ஆட்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணும் இந்த பார்ட் அப்படிங்கிறது. ஸோ குவான்ஸில் வந்து 15 நான் போட்டேன். ஓகேங்களா, ஓகே, அது வந்து இன்னும் போட்டிருக்கலாம், இன்னும் 2 கொஸ்டின் போட்டிருக்கலாம், டைம் இருந்துச்சு. நான் சூஸ் பண்ணது வந்து தப்பாக சூஸ் பண்ணிட்டேன். ரீசனிங் தான் வந்து அடியோ அடி, மரண அடி. ஓகேங்களா, நான் சொன்னேன் இல்லையா 2 கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் பசில் போட முடியல அப்படின்னு. ஸோ அப்படியே போட்டதாலும் 15 தான் வந்திருக்கும். 15 அப்படிங்கிறது எப்படி சொல்கிறது, ரீசனிங் பொறுத்தளவு எல்லாருமே வந்து ஹை லெவலில் இருக்காங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணணும். ஸோ இதிலிருந்து நான் என்ன எடுத்துக்க விரும்புகிறேன் அப்படின்னா, நான் இது பண்ணுறது வந்து பத்தாது. ஓகேங்களா, நான் இருக்கிற லெவல் அப்படிங்கிறது சுத்தமாகவே பத்தாது. அதுதான் நான் எடுத்துக்குவேன். ஸோ யாரையும் நான் வந்து குறை சொல்லலாம் விரும்பலை. ஏதாவது என்னோடய ஸ்டாண்டர்டை வச்சு நான் சொல்கிறேன். நான் அவங்களால தான் நான் இப்படி இருக்கேன், இது பண்ணிவிட்டேன், அது பண்ணிவிட்டேன், அங்கே சேனல் ஃபாலோ பண்ணது அதெல்லாம் இல்லை. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, ஸ்டாண்டர்ட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நம்ம இந்தியா தமிழ்நாடு பொறுத்தளவுக்கு வந்து அதில் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை ஒத்துக்கிட்டு அடுத்தது வந்து வரப்போகிற எக்ஸாம்ஸ் மெயின்ஸ் வருது இல்லையா, எஸ்பி கிளரிக்கலோட மெயின்ஸ் வருது. ஸோ அதில் வந்து நம்ம ஒரு நிம்மதியாக பெருமூச்சு விடணும் அப்படின்னா நம்மளோட ஸ்டாண்டர்ட் டாப் நாச் இருக்கணும். ஸோ அது வந்து நான் சொல்லிக்கிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ அவ்வளோதான். ஸோ அதே மாதிரி என்னோடய போன குவான்ஸோட ஸ்ட்ராட்டஜி வந்து நான் மெயின்ஸுக்கு போட்டிருந்தேன், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக எஸ்பி கிளரிக்கலுக்கு. ஸோ நிறைய பேர் வந்து ரீசனிங், இங்கிலீஷு, சிஏ வந்து போட சொல்லியிருந்தீங்க. நான் வந்து இங்கிலீஷில் வீக்கு, ரீசனிங்லேயும் வீக்கு. அதனால் நான் வந்து இதில் வந்து நான் ஏதோ ஒன்று போடணும்னு சொல்லி என்னால் போட முடியாது, நான் போடவும் மாட்டேன். வேறு ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். வேறு ஏதாவது சேனல் யாராவது இருக்காங்க, இல்லை என் ஃப்ரெண்ட் ஏதாவது இருந்தால் நான் கூப்பிட்டு வந்து நான் உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி போட்டு தர்றேன். அதை தாண்டி வந்து எனக்கு வந்து எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை, அதனால் நான் போட மாட்டேன். ஆனால் சிஏ வந்து நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன், எந்த லெவலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கோ இல்லை நாளைக்கோ வந்து நான் அதை அப்லோட் பண்ணுவேன். என்ன ரியாலிட்டி இருக்கோ அதுதான் நான் சொல்லுவேன். ஓகேங்களா, எரிச்சல் வர்ற மாதிரி இருக்கும், இதெல்லாம் படிக்கணுமா, இப்படி படித்தா தான் மார்க் வாங்கணும் அப்படின்னு. ரியாலிட்டி என்னமோ அதுதான். ஸோ இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். உங்களோட அட்டெம்ப்ட் என்ன அப்படிங்கிறது வந்து நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி பேராஜம்பிளோட ஆன்சர் என்ன அப்படிங்கிறது சொல்லுங்கள். சின்ன ஒரு வீடியோ மீட் பண்ணலாம். டாடா, பை பை.